போட்டு விட்டேன். செம்ம செம்ம காண்டாயிட்டானு ரஜினி ஃபேன்ஸ். என்னன்னா குருவி கலெக்ஷன் 30 கோடி, லாஸ்ட் எல்லாம் 27 கோடின்னு போட்டு செம்ம ட்ரிகர் ஆயிட்டானுங்க போட்டு. அதான் ஏன்னா அப்ப சிவாஜி த பாஸ் ஒரு பஞ்சு, எந்திரன் 200 பஞ்சுன்னு அந்த மாதிரி எடுத்துன்னு வந்துட்டானுங்க. சொல்றேன் அவ்வளவுதான் போட்டிருப்பானுங்களே. எந்திரன் வந்து 400 கோடி. காசா பணமா? எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்புறதுதானே. ஒரு நிமிஷம் இல்ல, நான் ஸ்கூல் படிக்கிறது வந்து ஃபேஸ்புக்லாம் ஆக்டிவா தான் இருப்பேன். சினிமா அப்பயே ஒரு சினிமா அட்ராக்ஷன்லாம் அதிகமா இருக்கும் நோண்டின்னு தான் இருப்பேன். அப்ப எந்த பேஜ்ல எங்க தேடினாலும் உங்களுக்கு 250 கோடி தான் போட்டிருப்பான் இந்தியன். சத்தியமா நீங்க பழைய பேஜ்ல செக் பண்ணி பாருங்க. நாள் ஆக ஆக 300, 350, 375 இதுக்கு மேல உங்க கலெக்ஷன் வந்து எவ்வளவுன்னு கேட்டா 1.72 crores people. ரஜினி இல்லடா, ரஜினி இல்லடா, 1.72. ரஜினி உனக்கே தெரியும் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கணக்கு கட்டும்போது வட்டி கொடுவாரு நிறைய. ஓகேவா? அது உனக்கே தெரியும். இந்த கலெக்ஷன் எல்லாம் வாங்கி வட்டி கொடுத்தாருன்னு ஏன் அவர் வட்டி காசோட சேர்த்து எவ்வளவு வருதோ அதை கலெக்ஷன் டோட்டல் போட்டுவாரு. ஆனா விக்னேஷ் ப்ரோ, நீ நினைச்சு பாரு, கஷ்டப்பட்டு அவன் ஜெயிலர் 2 பெரிய ஹிட் கொடுத்தா அந்த கலெக்ஷன் ஒண்ணு போட்டா, இப்போ சன் பிக்சர் வந்துட்டு ஏன் 1000 கோடி போடுறான்னு எடுத்துக்கோங்க, நம்ம கோட் பண்ணி மை கலெக்ஷன் 1.72 போட்டா லைக் மேட்டர் க்ளோஸ். எமோஷனல் டேமேஜ் செம்ம இது உண்மையிலே. அவர்லாம் யாருப்பா அத்த ராத்திரில போன் பண்ண எந்த சிஎம் வந்தாலும் எடுப்பாரு, நீ வேற. ஆனா நம்ம அண்ணன் இது கொஞ்சம் டைட் பண்ணுங்க. ஆனா இவனுக்காக மட்டும் இல்ல, இன்கம் டாக்ஸ் மூலியமா ஏன்னா நிறைய பேர் இது பண்ணி இருக்காங்க, பொய் கலெக்ஷன் போட்டு தெரியறாங்க. நம்ம ஓகேடா, ஆந்திரால இருந்து எல்லாம் போட்டுருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆந்திரா வேறங்க, அது அவங்க அரசியல் இது பார்த்துவாங்க. இன்னொன்னு ப்ரோ, அங்க இல்ல எத்தனை ஸ்கூலுக்கு போய் போட்டோ கொடுத்த கை காசு போட்டு? ஸ்கூலுக்கு விஜயண்ணா போட்டோ எடுத்துட்டு போய் கொடுக்கலையா? அது ஆல்ரெடி இவங்க கொடுத்துட்டாங்கடா, மினிஸ்டர் சைடுல இருந்தே கொடுத்தாங்கடா, அபிஷியலாவே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் கொடுத்தது. அதான் தெரியும். நம்ம அலெக்ஸ் எங்கன்னா ஸ்கூல் பக்கம் படிச்சு ஸ்கூல் பக்கம் போயிருப்பான்னு. நீ எங்கடா விழுப்புரத்துல இருக்க? அடுத்த வாரம் வந்தா பாக்கலாமா? ஏன்பா ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, அடிக்கடி உங்க மண்டல பொறுப்பாளர்னு மீட்டிங் போடுவீங்க. நேத்து கூட போட்டிருக்கீங்க போல மீட்டிங். இல்லடா அதான் சொல்றேன், நீ வந்து எடப்பாடியை ஃபாலோ பண்ற இல்ல எங்களை ஃபாலோ பண்ணிருக்கிறியாடா? மண்டல பொறுப்பாளர் எல்லாம் ஒரு இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து எத்தனை விக்கெட் அவுட் ஆயிருக்கு? பெஞ்சமின் அவுட் இல்ல விக்கெட் அவுட் ஆகிறது ஏன்னாச்சுங்க கிளர்ச்சி பண்ணா அப்படிதான் போவோம். நான் இன்னொன்னு கேட்டதுக்கு சொல்றேன், கிளர்ச்சி கிளவின்னு கேள்விக்கு பதில் சொல்றானா என்னென்னவோ சொல்றான். இல்ல யார் யாரெல்லாம் இது பண்ணாங்களோ எடப்பாடிக்கு எதிராக ரிவ்யூ பண்ணாங்களோ அவங்களாம் சரி இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? சிம்பிளா யோசிக்கலாம். அந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் வருவான். இந்த எலெக்ஷன்ல எவன் வருவான்? சரி இது எலெக்ஷன்ல வந்து இருங்க ப்ரோ, இப்ப இந்த எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் போயிட்டாங்கடா. இப்ப அடுத்த எலெக்ஷன்ல இப்ப கூட இருக்கவங்க வந்து அதுல பாதி புரட்சி படை கிளம்பும், அவங்க போயிடுவாங்க. இப்படியே எல்லாரையும் வெள்ளையா அனுப்பிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்கடா. எதனா பண்ணுவோம். கேக்குறேன், நாங்களாவது பரவாயில்ல, 4000 ஓட்டு 5000 ஓட்டுலதான் கிட்டத்தட்ட 47 தொகுதியில. ஈஸ்வர அதெல்லாம் கேக்கல. இல்ல ஒரே நிமிஷம், இல்லடா ஒரே நிமிஷம். நீ எங்க கட்சிக்கு வந்துறியா? இந்த வாய்ப்பு எல்லா டைமும் கிடைக்காது. இந்த வாய்ப்பு எல்லா டைமும் கிடைக்காதடா. வந்துடுறியா? இல்லடா நீ வந்துடுறியா? இல்லடா நீ சாவும் போது நீ அங்க செத்துக்கடா. இடையில நீ கட்சியில மட்டும் இங்க வந்து வேலை பார்த்துட்டு போயிட. ஓகேவா? அவ்வளவு கேவலமாலாம் எனக்கு வேணாங்க. என் கட்சியை நாங்க நீ வாடா. ஏன்டா பெரிய வார்த்தைலாம் பேசுற? நீ சத்தா என்னடா? விக்னேஷ் ப்ரோ, அவன் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்துல இருப்பான். அப்பா பெரிய பெரிய விக்கெட் எல்லாம் போயின்னு இதுக்கப்புறம் எல்லாம் சின்ன அதுதான் நான் சொல்றேன். இப்பயே வந்தாலும் அவனுக்கு ஏதாவது கிடைக்கும். ஏன்டா ஈஸ்வர ஹவுஸ்ஃபுல்ல இங்க வந்து ரொம்பிக்கிட்டு இருக்காங்க உங்க ஆளுங்க.
இதுக்கப்புறம் ஈஸ்வரே இதுக்கப்புறம் ஏடிஎம்கே எடப்பாடி இல்ல வரும்போது ஒரு நீ நிமிஷம் வருவன்னா அவங்க இல்ல ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல விக்னேஷ் ஏடிஎம்கே எம்எல்ஏவா அசிங்கப்பட ஏய், போறியா போயிட்டு இல்ல அண்ணன் பேர் இல்ல இல்ல சொல்லிட்டு தாவேக்கெல்லாம் இல்ல உன்னை இல்ல மாத்த கூப்பிட்டு போறியா? உன்னை கூப்பிட்டு இருக்காராம். கொக்கி முக்கான்னு ஒண்ணு கூப்பிடாம ஈஸ்வரன் மரியாதையா கூப்பிட்டு ஒண்ணு பேசுறேன், விக்னேஷ்னு பேரை சொல்லிக்க போடுற. இல்ல உன்னை வந்து எம்சி சம்பத் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்காரா. ஃபர்ஸ்ட் ஒன்றிய செயலாளர் மண்டல பொறுப்பாளர் எல்லாம் பாத்துட்டு வாடான்னு. அதெல்லாம் 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 தூக்கம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எப்போ வந்து ஜாயின் பண்ற? தூக்கி நிமித்த வேலை நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீ அடுத்த கட்ட என்ன சரி இன்னைக்கு 2 விக்கெட் போயிருக்குது. இன்னைக்கு எத்தனை விக்கெட் அவுட் ஆகுது? விக்னேஷ் ப்ரோ சொல்லு. ஏய் வரல இல்ல அவனே வந்துருவான். ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன். இடைத்தேர்தல் அவன் வர்ற டைம்ல ஒன்னும் புரோஜனம் இல்லைங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்த கட்சி இங்கதாங்க இருக்கும். அதுதான் சொல்றேன். அப்போ ஒண்ணுமே கிடைக்காதுங்க. சொல்லிட்டு போட்டான். இப்ப இடைத்தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல்லாம் வந்ததுன்னா அது ஃபுல்லா காலி ஆயிடும். அலெக்ஸ் இவனுக்கு பாத்தியா? இல்ல அலெக்ஸ் அவனை பாத்தியா? அவனுக்காக நம்ம ஹெல்ப் பண்ண பார்த்தா எந்த அளவு ட்ரிகர் ஆகுறான் பாத்தியா? ஏன்னா கேவலமா இருக்கடா ஈஸ்வரன். கட்சி ஆபீஸ் உங்க கட்சி ஆபீஸ் தான் உடச்சி குப்பை தொட்டியா போட்டு வச்சிருக்கானே தெரியல. சொந்த கட்சிக்காரனே பாத்தீங்கன்னா கட்சி ஆபீஸ் உடைச்ச கேவலமான கட்சியை வச்சு நீ எல்லாம் வந்து பேசுற பத்தியா? அதனா கட்சியா இல்ல குப்பை தொட்டியாடா அது? நீ வேணா வா. ஈஸ்வரன் நீ வேணா கட்சி நாங்க ஏன்டா ரெடி பண்ணி இங்க வர்றா. நீ நாளைக்கு எல்லாமே ஓசிலே கேக்குற. நாளைக்கு என்ன பண்ற? அந்த ஈஸ்வரன்ற பேரை வந்து மஞ்சள் சிவப்பு வச்சு எழுதுற, ஓகேவா? அழகா இல்ல மஞ்சள் சிவப்பு வச்சு எழுது. இருறா விசில் வச்சு எழுது. நான் உனக்கு 2 செவுரு வாங்கி தரேன் உங்க ஏரியாலயே, சரியா? நான் உனக்கு வீடியோ தரேன். உனக்கு நல்லதான்டா சொல்றேன், உனக்கு நல்லதான்டா சொல்றேன். அப்படியே எடப்பாடி நெத்தியில வந்து விசில ஒட்டி இது பண்றோம். ஈஸ்வரே விழுப்புரம் மாவட்டம் சொல்ற உன்னெல்லாம் இந்நேரத்துக்கு ஏதாவது கலாச்சிருப்பாங்களேடா. எடப்பாடி மாசுன்னு சொல்லி இருந்தா டெய்லியும் கேவலப்பட்டு இருந்தாங்க இருக்கான். இல்ல பண்ணிட்டு இருக்கோம். அங்க சிவி சண்முகம் ஆளுங்களே எவ்வளவு செருப்பாலதான் அடிக்கிறாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. சிவி சண்முகம் நாங்க அடிச்சுட்டு இருக்கோம். எடப்பாடி எல்லாம் டம்மிடா. எடப்பாடி டம்மிடா. இல்ல எடப்பாடிய பாக்குறதுக்காக எடப்பாடி டம்மிடா. டம்மிடா எடப்பாடி. எடப்பாடி அவங்க இல்லடா சேலத்திலேயே அந்த ஆளுக்கு சப்போர்ட் கிடையாதுடா. நீ என்னமோ விழுப்புரத்துல உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு யாருன்னா பேசுறாங்க. இந்த ஸ்பேஸ்லதான் வந்து டெய்லி எல்லாரும் பேசுறாங்களே. டேய் உயிர்ப்புட எடப்பாடியை வச்சுக்கினா பேசி டெய்லி வரமாரு. இவன் எடப்பாடிக்கு இப்படி பேசுறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நம்ம டிவி சின்னத்தை மாத்தினால்தான் அவங்க தொகுதியில் அந்த தொகுதியில விசில் மாத்திருந்தா நேரம் பேசியிருப்பானா? பாரு ஏய் பைத்தியக்காரா 49,000 இருந்திருக்க மாட்டடா. உண்மையிலே விசில் மாத்தி எடப்பாடி 49,000 ஓட்டுக்கு எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச தொகுதி ஒரு தொகுதியில ஆளே இல்லாம ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. திமுக ஒரு டம்மி. அவனுகிட்டே துப்பு கட்டு போய் இது பண்ணிருந்தானே நீங்க அவனிடம் போய் தோத்துறீங்களா? போய் திமுக கிட்ட தோத்துறீங்களா? 21 இல்லடா 21 டம்மி கட்சி திமுக கிட்டே தோத்துறீங்க நீங்க, ஓகேவா? நீ எல்லாம் பேசவே கூட சொல்லிட்டேன். இல்ல எங்கால 1000 கொடுத்து என்ன 1000 கொடுத்தாரு சேலத்துல வெக்கங்கட்ட பாய்ஸ்? என்னடா எடப்பாடி காசுலாம் கொடுப்பாரு அந்த நேர. இவன் ஆட்டை போட்டுருவான்டா நிர்வாகின்ற பேர்ல. அதோ ஈஸ்வர் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி கொடுத்த காசெல்லாம் தூக்கி அக்கல்ல சூரியன் போயிட்டு செவுத்துல பெயிண்ட் அடிச்சிருப்பான். இல்ல 2000 ரூபாய் 2500 வீரபாண்டி தொகுதி இப்படி எல்லாம் பல தொகுதி. இன்னும் ஒரு ஐடியா ஒண்ணு சொல்லவா? இல்ல இன்னொரு ஐடியா சொல்லவா? அந்த இது இருக்குல்ல பேர் என்னது, அந்த ரெட்டை இலைக்கு சிவப்பு கலர்ல ரவுண்டா வரைஞ்சிருக்கல, அந்த இலை எடுத்துட்டு மஞ்சள் கலர்ல அப்படியே விசிறுவாச்சு. போன தேர்தல் வரைக்கும் ரெட்டலைக்கு ஓடும்
நீ வந்து என் கட்சியை பத்தி பேசுற பேசாம என்னடா உங்க கட்சி ஆபீஸ்ல வந்து எங்க அண்ணா போட்டோ வேணா வைடா, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஓட்டாவது வரும். ஆமா பைத்தியக்காரா, எங்க கட்சி ஈஸ்வரன் ஆபீஸ் பல தொண்டர்களுடைய உங்க தொண்டர்கள் புழுத்திருந்து தான் பார்த்தோமே. ஏன்டா டேய் வெக்க உருவாக்கப்பட்ட மேல சொல்லு. இயக்கம் அது. உங்களை மாதிரி டேய் முதல்ல உங்க டேய், தொண்டர்கள் ஓட்டு டேய், போட்டா நீங்கடா ஓகே. தூக்குறீங்க. ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. யோ, உங்க விஷ்ணு கட்சி சார், ஆபீஸ் இருக்கிற நீ தொகுதியில பேசியா? இருந்து நீங்க எத்தனை ஓட்டரா வாங்குனீங்க அதை சொல்லுங்கடா. உங்க கட்சி ஆபீஸ் இருக்க தொகுதியில எத்தனாவது பிளேஸ் வந்தீங்க சொல்லது. யாரு ஹெட் ஆபீஸ் உங்க கட்சி சொல்லி உங்க ஹெட் ஆபீஸ் எந்த தொகுதியில வருது? சென்னையில மயிலாப்பூர். அதுல மயிலாப்பூர்ல எத்தனாவது இடம்? எத்தனாவது இடத்துல? 5வது இடமா? எத்தனாவது இடம்? அஞ்சா? பிஜேபி. 3ஆவதா? வெக்கமா இல்ல? பிஜேபி உங்க கட்சி ஆபீஸ் உங்க கட்சி இல்லன்னா அப்படி கட்டிட்டு இருப்பீங்க. டேய், எல்லா இடத்துலயும் நீங்க மூணு என்ன சரி உங்க சென்னையில ஹெட் எல்லா ஆபீஸ் இடத்துலயும் இருக்கிற நீங்க இடத்துல மூணாவது பிஜேபி இடம்டா. குத்திங்க ஏன்டா டேய். ஈஸ்வர அதுக்கு பிஜேபிலாம் ஒரு இல்ல bro. கட்சின்னு கூட்டி வச்சு உடம்பு கூசலையடா? இல்ல விக்னேஸ்வர் ஒரு நிமிஷம் சோறு தான் head திங்கிறீங்களா? office அண்ணாமலை உங்களுக்கு இல்ல சோறு தான் திங்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இரு. ஏல 30 ஒரு நிமிஷம் இரு. வரை வளர்த்திருக்காரு. கொங்குல இருந்து சவுத்துல இருந்து சரி, இல்ல அவனை சேர்றா ஈஸ்வர். சவுத்துல சென்னையில வந்து உங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்க இடத்துல வந்து பிஜேபி நின்றுச்சு. மீதி இருக்கிற 15 இடம் வந்து என்ன ஆச்சு சொல்லு. எத்தனாவது இடம் வந்தீங்க? நாங்க சென்னையில 3 தொகுதியில டெபாசிட் அவுட்டு. அடுத்தது ஆமா ராயபுரம் டெபாசிட் அவுட்டு. ராயபுரம் அவுட்டு. இது மட்டும்தான். ராயபுரம் சேப்பாக்க திருவேலிக்கேணி மட்டும்தான் அவுட்டு. அவர் ஏதோ இன்னொன்னு அவுட் ஆச்சு. எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இல்ல RS ராஜேஷ் கிடையாது, இவரும் கிடையாது, ராயபுரம் மனவும் கிடையாது, துறைமுகம். மாதவரத்துல எவ்வளவு வாங்குனீங்க? டேய், டேய் மாதவரத்துல எவ்வளவு வாங்குனீங்க? மாதவரம் வந்து ஈஸ்வர ஒரே ஒரு முக்கியமான விஷயம். ஆனா ஒண்ணுடா, உனக்கு கூட ஓகே சேர்மன் கர்மன் கூட 10 ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா எடப்பாடி எல்லாம் கவுன்சிலர் தான்டா, அது வார்டு மெம்பர் தான். வார்டு மெம்பர். இல்ல அவங்க அண்ணன் நடக்கிறப்ப எங்க தலைவர் இது சேவல் சின்னத்துல ஏன்டா சேவல் குமார் எல்லாம் இழுக்கிற? நல்ல மனுஷன்டா. எங்க இல்ல குடும்பம் இந்த படம் ஆமா. அப்ப வந்து ஜெயலலிதான்ற ஒரு பேசிக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும். யாருன்னா அப்ப ஜெயலலிதா மோதியா எம்எல்ஏ ஆகணும். அவங்கள தாண்டி ஐஜி கணேசன் இப்ப நடக்கிறத பேசுறானா? நீ 2016 வரைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடின்னா யாருன்னே தெரியாதடா. ஆமாண்டா, எல்லாருமே தான் எல்லாருமே எடப்பாடி. இல்லடா ஸ்பைன் வந்து வளைஞ்சு போயிருந்ததுடா அப்போலாம் ஃப்ரண்ட்ல. 1998 இல்லடா, அவரு சமைஞ்சதெல்லாம் கேட்கல. அவரு சமைஞ்சது ஓலை கண்ணதெல்லாம் கேட்கல. புரியுதா? ஏங்க வாழப்பாடு ராமூர்த்தி யாருன்னு கேட்டாலே இந்த தற்கொலை கூட்டத்துக்கு தெரியாது. அச்சா அலெக்ஸ், வாழப்பாடு ராமூர்த்தி யாரா? எங்களுக்கு தவளப்பாடி யாருன்னு தெரியும். தவளப்பாடி யாருன்னு சொல்ல தவளப்பாடி யாருன்னு ஏன்டா சொல்றாங்க ஈஸ்வர? இல்ல நான் அதுக்கு சூப்பரா ரன்னு எதுக்கு சொல்றாங்க நீ சொல்லு ஃபர்ஸ்ட். வா புரியல. பார்த்தேன் அன்னைக்கு நம்பர் 3 சப்போர்ட் எதிர்த்து நிக்கிறேன். நம்பர் 2 விழுப்புரம். நீங்க நம்பர் 3டா. 2009 டேய் என்னடா 9 என்ன? எடப்பாடி பெரிய மனுஷன்டா. அவரு இருப்பாருங்க. என்னடா ஈஸ்வர் எடப்பாடி எவ்வளவு பெரிய மனுஷன். இவ்வளவு நேரம் தலைவர் சரியா ஈஸ்வரியா உன் குரலை கேட்டா எடப்பாடி ஏதோ மீட்டிங் நிக்கிறாரு. யாரு பாரு சத்தம் போடுறதுன்னு நான் தான் பண்றேன். ஓகேவா? நீதான் கிடையாதுப்பா. அவர் மீட்டிங் போடுறப்பலாம் அமைதியா கவனிப்பேன். அவர் என்ன பேசுறான்னு. உனக்கு இருக்க நாலேஜ் கூட அந்த ஆளு கிடையாது. நீங்க போயிட்டு அந்த ஆளு போயிடுது. கவனிக்க மாட்டேன். கவனிக்கிற விழுப்புரம் மாவட்டத்துல எப்படா வந்து ஜென்சி மீட்டிங் போடுறீங்க? நாங்க ஜென்சி மீட்டிங்ல எங்க என்ன போடுறீங்க? எக்ஸா ஏன்டா லவ் ஃபெயிலியர் எல்லாம் கொண்டு வரீங்களா? எக்ஸ் ஒய்ங்கறீங்க. கோயம்புத்தூர்ல போடுறோம். கவுண்டாம்பாளையம் பச்சோந்தி கூடவா?
டேய் கவுண்டம்பாடி எது நீங்க தோத்தீங்களே ஆமா அந்த ஆமா அந்த ஆமா தொகுதியில போடுறீங்க. டிஆர்ஜி அருண்குமார் போய் பாரியா ஜிஆர்ஜி அருண்குமார் என்ன அவன் ஒரு ஸ்கேமர் தான். யார் சொன்னது? ஸ்கேமர் சரி பண்ணதுக்கு ஈஸ்வர ஈஸ்வர ஊரே தான் ஈஸ்வர சொல்லுது. 1.5 லட்சத்துக்கு டேய் ஈஸ்வர டேய் கோயம்புத்தூரே சொல்லுடா அவன் ஸ்கேமர்னு. ஈஸ்வர டேய் கேக்குதா அக்கா அதோட கேக்குதடா பெரிய ஸ்கேனர். கேக்குதடா ஈஸ்வர ஈஸ்வர கேக்குதடா அக்கா கேக்குதடா கேக்குதடா ஈஸ்வர அவங்க விக்னேஷ் மினிஸ்டர் டேய் இருக்காரு பாருங்க, டேய் 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 கேக்குதடா கேக்குதடா ஈஸ்வர கிணத்து இறக்கி கடவுள். இறக்கி விட்டுருட்டா இருடா இறக்கி விட்டுருட்டா கேக்குதடா யோ அலெக்ஸ், கேக்குதடா நான் உனக்கு விக்னேஷ் கேக்குதடா இல்ல எம்பி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ சொல்லு. கேக்குதடா கேக்குதடா அவனுக்கு ஒன்லி வந்து அவுட் கோயிங் மட்டும்தான், இன்கமிங்கே கிடையாது. யோ மியூட் அப்ப சொல்றத கேள்றா. என்ன சொல்ல போற? கேக்குதடா நான் பெரிய கேக்குதடா வளர்ச்சி கேக்குதடா கேக்குதடா சரி வேலைக்கு எது இல்லடா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டியா என்ன? ஏதோ டிஎன்பிஎஸ்சி ஏதோ ஃபெயில் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்ட மாதிரி. அதாவது விக்னேஷ் மறுபடியும் அவர்களே படிச்சுட்டு இருக்கேன். நான் செஸ் அகாடமி இன்னைக்கு நீங்க வச்சிருக்கேன் பாய். பாத்தீங்கன்னா அதாவது அதாவது உங்களால எதுவும் பண்ண முடியாது. இந்த போட்டோ சட்டசபையில 18ஆம் தேதி வெளுக்க இல்ல போறாங்க இல்ல ஒருத்தர. அன்னைக்கு குஜிரி மஸ்து இல்ல தான் இல்ல வாங்க. இந்த இந்த போட்டோ பாருங்க. நான் தலைவர் பிரிண்ட் அவுட் எடுத்து எடப்பாடியாரே அன்னைக்கு பேசுறது. இங்க பாருங்க. செங்கோட்டையோ ஒன்னாலே வந்து கோபி செட்டிப்பாளையத்திலயும் ஜெயிக்க முடியாது. செங்கோட்டையோ சும்மான்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. கோவிஸ்தா இல்ல ஆமாயா, அந்த ஆள் 13,000 ஓட்டு இல்ல 13,000 ஆனா போய் பாமாக்கு 70,000 போய் அந்த நாயா இருக்கானுங்க. டேய் ஈஸ்வர ஆக மொத்தம் ஒரு ஓட்டம் இருந்தாலும் ஜெயிச்சாருலடா டேய். சரி டேய் துபாக்கூர் ஈஸ்வர கேக்குதடா? கட்சி இந்த விஷயத்தெல்லாம் விட்றா. நீ என்னடா எக்ஸாம் என்னடா ஆச்சு? மறுபடியும் எப்போ எக்ஸாம் ரிட்டனு? மறுபடியும் எழுத போறேன் 9ஆம் மாசம். 9ஆம் மாசமா? அவனுக்கு படிக்கலாம்ல உட்காந்து. இல்லடா எடப்பாடியார் வந்து அடுத்தது எப்ப இல்லடா கட்சி கிச்சின்னு அதுதான் நான் அந்த சொல்றேன் பாருங்க. இல்ல உருப்படாத சுத்தி அவன் நிக்குதுங்க. ஏதாவது படிக்கலாம்ல உட்காந்து. இல்ல அதெல்லாம் காலைல படிச்சுட்டு தான் ஒண்ணும் இருக்கேன். கிடையாது. இல்லடா நீ பேசுறத பார்த்தா எடப்பாடியார் வந்து சொல்லு கேளுங்க, சொல்லுங்க. எடப்பாடியார் எப்ப சிஎம் ஆகுறாரோ அப்ப வந்து அவன் ஐஏஎஸ் ஆயிடுவான். அப்படியாடா? ஏதாவது பேப்பர் சூஸ் பண்ண போறீங்களாடா? இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஐஏஎஸ் ஆனனே முதல் வேலையா யாரு நீ ஐஏஎஸ்ஆ? ஐயோ டேய் நெஞ்சு தாங்கலடா டேய். அதெல்லாம் தூக்கி தம்பி, இன்னும் 2 வருஷத்துல ஏஜ் பார் ஆயிடும் பாத்துக்க. ஆல்ரெடி அவன் பாராட்டுச்சுங்க. எனக்கு என்ன சரி எடப்பாடிக்கு ஏஜ் என்னடா? எடப்பாடிக்கு ஏஜ் என்ன? 71. 71. மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் ராஜகோபாலாச்சாரிக்கு 94 வயசு, தீவிர அரசியல்ல இருந்தாரு. இதெல்லாம் உனக்கு தெரியும். நான் எடப்பாடி கேட்டா நீ ராஜகோபாலாச்சாரி. எடப்பாடியும் ராஜகோபாலாச்சாரியரும் ஒன்னடா டேய். அவர் தீவிர ஆக்டிவ். இப்போ அவர்லாம் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கங்க, அவருக்கு இருந்த அரசியல் நாணத்தினால்தான் என்னடா அவருக்கு இருந்த அரசியல்? ஏன்டா குலக்கல்வின்னு வந்து ஏழைக்கு படிக்கிற ஸ்கூலை பூட்டினா அவன்லாம் ஒரு ஆளாடா? நீங்க அவனுக்கு போய் இல்லடா பிஜேபி காரன் நிரூபிக்கிற பாத்தியா? பிஜேபி அப்படி கிடையாதுங்க. ஸ்கில் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லடா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க முக்கிய காரணம் இல்லடா படிக்கிற பசங்களோட ஸ்கூலை ஈத்து 3,000 ஸ்கூலை ஈத்து 3 நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நீ ஜாதியை குறிச்சு நீ பேசியிருந்தா என்ன டேலண்ட்? ஏன்டா பசங்க படிக்கிற ஸ்கூலை போட்டு உனக்கு குலக்கல்வியை கொண்டு வர்றதா உனக்கு டேலண்டடா? ஐயோ அன்னைக்கு இருந்த எக்கனாமிக்ல இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் செருப்பாலே எடுப்பீங்க ஈஸ்வரியா. ஓகேவா? பசங்க படிக்கிறதோட இந்த எக்கனாமி இந்த இதெல்லாம் கொண்டு வந்தானுங்க. பசங்களுக்கு படிப்பு தான்டா முக்கியம். இல்லடா உன்னை படிக்க வைக்காத உங்க அப்பா அம்மா மாடு மேய்க்க விட்டுருந்தாங்கன்னு நீ இப்போ வந்து எடப்பாடி சும்படிச்சுனுக்க மாட்ட. புரியுதா? அந்த படிப்பு வந்து அவ்வளவு முக்கியம். நீ என்னமோ அத குலக்கல்வி திட்டம் சொன்னாங்க. ஆனா நேஷனல் அவரோட விஷயனுக்கும் அவருடைய படிப்பு ஒரு என்னடா விஷயம்? என்னத்தர புழுத்திட்டாரு? என்னடா புழுத்திட்டாரு? அவருக்கும் என்ன விஷயம்? எந்த லீடர்ஸ்க்கும் கிடையாது. அவரோட
ராஜாஜிக்கெல்லாம் சொம்படிக்கிறோன்னையா சரி சரியா சரியா முழுசா மாறின அமித்ஷா சரியான கழகம். ப்ரோ விஷயம் பண்ணான்ல. நாங்க அப்ப படிக்கிற அப்ப இன்னத்துக்கு நீங்க படிக்கிற திமுகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு காங்கிரஸ் எடுத்துக்கணும்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்க. அதான் நல்ல விஷயம் தானே. இல்ல நான் ஏன்டா இதுவே இல்ல இல்ல பண்ணது குலக்கல்விய இது பண்ண இல்ல 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 விஜய் இல்லடா இல்ல அப்ப ஸ்கூல போட்டுட்டு குலக்கல்வியை கொண்டு வந்தா ராஜாஜிக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆனா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த இவரு என்னது காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சத்துணவுன்னு சொல்லிட்டு நீங்களே ஓட்டிக்கிட்டீங்க. ஓகேவா? எல்லாம் இல்ல எஸ் ராமசாமி இல்ல அன்னைக்கு உங்க அன்னைக்கு சேரு எப்படி அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்தாரு இவரு இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தப்ப எஸ் யாரா எந்த எந்த கட்சிக்காரங்களா? உழவர் உழைப்பாளர் கட்சி ஓ, ஃபர்ஸ்ட் அவன் எங்கடா எங்க கட்சி? எங்க கட்சியில அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாதுடா. இந்த மாதிரி எங்க கட்சிங்க பரதேசி பண்ணாடா கடலூர்ல டேய் கட்டி அவன் வச்சுக்கிறேன் அவன் பரதேசி அவன் பரதேசி அவன் ஏதாவது இருந்துட்டு போறான்டா. அவனா தாவேக்காவடா புறம்போக்கு. ஏன்டா பொட்டனையா நானும் இல்ல ஊருகாரன் திட்டக்கூடாதுன்னு பார்த்தா எச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். யோ அந்த ஆள் பேர்ல தான் டேய் அவன் தற்குறி அவன் தற்குறி அவன் ஏதாவது இருந்துட்டு போறான்டா. அவன் என்னமோ தாவேக்காரன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. எச்சபொறிங்க 69ல என்ன சொல்றது 1950ல செத்து போனவனை கொண்டு வந்து நீ பேசிட்டு இருக்க. 1950 92ல செத்து பாரு 50க்கும் 52க்கும் வந்து முடிச்சு போடுறான் பாரு. 1992யா 92 டேய் வாடா 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 போட்டானா? வந்துட்டான். வாடா அவன் முழுசா சங்கியா அதான் போட்டாயா? இல்ல அமித்ஷா கழி விடும் போதே தெரியும் உனங்கெல்லாம். அறிவும் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல டேய் ஆனா எடப்பாடிக்கு சை இருக்க சொல்லு இல்ல உனக்கு என்ன தெரியும் மேல வாடா. ஏய் வர வர இவனுங்க புரியலடா வர வர இவனுங்க டிஎம்கே கட்சிக்காரங்க மாதிரி பேசுறாங்க பத்தியா? இல்ல இவனும் அதான் கூட்டணி வைக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாருங்கல்ல இவனுங்களே. அதுதான் ஆனா ஈஸ்வர இவ்வளோ கேவலமா நீ வந்து என்ன சொல்றது ராஜாஜிக்கெல்லாம் முட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆனா எங்கேயாச்சும் போய் நீயா போய் ஏதோ படா சை. ஆனா இவ்வளவு நாள் நான் உன்னை வந்து ஒரு இதுவா தானே பார்த்தேன். டயர் நெக்கின்னு தானே பார்த்தானா டயர் நெக்கியோட கேவலமானவன்டா நீ. சை இல்ல ஏழைங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒருத்தன் இல்ல அது கரெக்ட் இல்ல அது கரெக்டா தான் சேருது. சாவர்கர்லாம் வந்து என்ன இல்லடா என்னடா தெரிஞ்சு படிச்சீங்க? ஏன்டா பச்சையா ஒருத்தன் ஸ்கூல்ல 1000 ஸ்கூல்ல ஒருத்தன் ஈத்து மூடுறான் கேட்டா காசு இல்லைங்கிறீங்க. அது குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல ஏத்து ஒருத்தன் மூடுறான். அப்புறம் எப்படி இவர் காமராஜர் வந்து ஸ்கூல்லாம் கட்டினாரு? அவங்க கிட்ட மட்டும் நான் ஃபண்ட் இருந்துச்சாடா? சை கேக்குதா கார்த்தி? எங்க எங்க மேலது ஓட்டாம் போல. சரி சாவர்கர் ஏதோ நக்கினார்ல அதே மாதிரி வந்து இவனுங்க டயர் நக்கி சப்போர்ட்டும் இப்ப பயங்கரமா பண்றாங்க. எனக்கு தெரியும் டைரக்ட் பிஜேபி போறோம்னு நினைக்கிறேன் அடுத்து. இந்த சிறைச்சாலை படத்துல சூப்பரா காட்டியிருப்பானுங்க அதெல்லாம். அந்தமான் சிறை இவனுக்கு பண்ணதெல்லாம். ஆனா விக்கி ப்ரோ அந்த படம் எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணுவானுங்கன்ற வந்தா இதுக்கு அப்புறம் இது பண்ண மாட்டாங்க. இல்ல சொல்றேன் அதான் இப்போ நம்ம படத்துக்கே இவ்வளவு பிரச்சனை பண்றானுங்களே அந்த மாதிரி சீன் எல்லாம் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணா இவனுக்கு விடுவானுங்க. இப்போ நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணாம விட்டதே பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு இது வந்து ஒரு த்ரெட் மாதிரி தான் வையா. எங்களை வந்து ரொம்ப இது பண்ணீங்கன்னா அப்போஸ் பண்ணீங்கன்னா மொத்தமா நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணாதான் விட்டுருவோம். பண்ண விடாம பண்றோம். அலெக்ஸ் இருக்கியாடா? இருக்கானா தூங்கிட்டானா? இருப்பான்
ம், ம். இன்னும் நிர்மல்குமார் நைட்டு கூட ஷிஃப்ட் செய்யறாரு போல சிடிஆர். இல்ல வேற யாராச்சும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அக்கௌண்ட்டை. இல்ல இது போஸ்ட் வந்துச்சா? ஆமா இது வார் ரூம் போய் பாக்குறாரு அந்த இபி கம்ப்ளைண்ட். இல்ல தனியா யாராச்சும் இது பண்ணா கூட நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்க போட்டு வச்சிருப்பாங்க. ம், ம். அதான் அலெக்ஸ் கேக்குதாடா? ம். ம். எவனோ இல்லடா ராஜாஜியை நீங்க ஏன்டா ஆதரிச்சீங்கன்னு கேட்டதுக்கு எவனோ ஒருத்தன் வந்து 50ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் வேற கடலூர்காரன் எவனோ ஒருத்தன் ஆதரிச்சிருக்கானா உங்க ஆளுங்க ஆதரிச்சான்னு என்கிட்ட கேக்குறான். இல்ல இப்ப